Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நேரில் உங்களை சந்திக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அதாவது பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தருங்க 2 பேர். பார்த்திங்கன்னா ஃபேஸ் கலர் கரெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு வீடியோ இன்னையிலேருந்து கொஞ்சம் அப்படியே மேக் பண்ணலான்ட்டு. இந்த லாஸ்ட் 3 months பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டே இருக்குதுங்க. ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஃபோட்டோஷாப் டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸு, அதாவது அடோப் மாஸ்டர் கிளாஸுங்க. சரிங்களா, 45 days கிளாஸ் வரும், டெய்லி கிளாஸ் வரும். இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதே மாதிரி டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸுங்க. சரிங்களா, முதல்ல லாங் டைம் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா த்ரீ டேஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 images 3000 வருங்க. ஓகேவா, இதனுடைய டீட்டெயிலுமே நம்ம ரிசல்ட் எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது, இந்த லாஸ்ட் 3 monthsல எத்தனை கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு இமேஜ் எடுத்துருக்கேங்க. சரிங்களா, இது நம்ம ரெமினியில் போட்டு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இமேஜ் குவாலிட்டி கம்மியாக இருக்குதுங்காட்டிக்கு. ஸோ இந்த மாதிரி இமேஜ் இருக்கா, இந்த மாதிரி இமேஜை நம்ம எப்படி பாருங்கள், இந்த மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி பேசிக்காக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள். டிஜிட்டல் ஆர்ட் பண்ணும்போது பேசிக்காக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணி அதே நீங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக எப்படி கொடுக்கலாம். ஓகேவா, லிப்ஸ் ஆகட்டும், இதாகட்டும். இதை வீடியோவை நான் இது கிளாஸில் எடுத்திருந்தேன். நண்பர் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவருக்காக எடுத்திருந்தேன். இந்த ஷேடோஸில் எப்படி சார் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். ஸோ உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி அதை ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஓகேவா, இந்த ஷேடோஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இது எப்படி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக டெப்த்தாக கலர் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரலாம் பார்த்துக்கோங்க. ஸ்கின் ஈவனாக ஒரே மாதிரி கலர் கரெக்ஷனாக இருக்கணும். ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இமேஜ் இருக்குங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா எப்போவுமே ஆட்டோ லெவல் போட்டுக்காங்க. கலர் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு எல்லோ டோனில் வந்துடுச்சு. ஓகேவா, ஓகே கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். இந்த பிளாக் சர்க்கிள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மட்டும் முதல்ல லேசர் டோல் யூஸ் பண்ணி நான் இப்போ மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மார்க்கிங் பண்ணினதுக்கப்புறம் ஒரு ஃபெதர் 25 வைக்கிறோம். ஓகேவா, ஏன் 25 வைக்கிறோன்னா அப்போ தான் இந்த ஸ்கின்னும் நம்ம கலர் கட் பண்ணும்போது மெர்ஜ் ஆகும். நீங்கள் 1 கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா இது மட்டும் தனியாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் 1 கொடுத்துட்டு பண்ணோன்னா இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுங்க, பாருங்கள் எப்படி தெரியுதுங்களா. இதே நீங்கள் ஒரு 25 கொடுத்து பண்ணுங்கள், இல்லை 30 கூட கொடுத்து பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பண்ணும்போது என்னாகுன்னா மெர்ஜ் ஆகிக்கும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, லைட்டாக எல்லோ. இந்த டோன் இங்கே வரணும். ஓகேவா, இப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சா. ஸோ இப்போ ஸ்கின் பார்ட் ஃபுல்லாக மறுபடியும் பண்ணணும். நீங்கள் அதை மட்டும் விட்டுறக்கூடாது, மறுபடியும் ஸ்கின் பார்ட் எல்லாம் சேர்த்து வச்சு கலர் கரெக்ஷன் பண்ணணும். பேசிக்காக அவ்வளோ கலருங்க, ஏன்னா யாருமே எடுத்துன்னே ஃபைனல் அவுட்புட் கலர் கொடுக்க முடியாது. நீங்கள் ஃபைனல் அவுட்புட் கலரை பார்த்துட்டு இந்த கலர் தான் ஃபஸ்ட்லேயே செட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு கலர் வச்சு ஆரம்பிப்பாங்க, அது ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டில் தான் அந்த அளவுக்கு கலர் வரும். ஓகேவா, இப்போ நான் அதே 30 வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் கலர் பேலன்ஸ் வரேன். எல்லோவாக இருக்குது, எல்லோக்கு ஆப்போசிட் என்ன ப்ளூ, கொஞ்சம் பார்த்திங்கன்னா மெஜந்தா ஏறிக்கும். சரிங்களா, எல்லோக்கு ஆப்போசிட் என்ன ப்ளூ, அப்போ எல்லோவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி க்ரீன் லைட்டாக இருக்குதா, கொஞ்சம் பிங்க் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிங்க் கலரில் மாதிரி லைட்டாக ரெட் ஏற்றிக்கலாங்க. ஹைலைட்ஸ் வாங்க, போதும். பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்கின் டோன். எப்படி இருந்த ஸ்டோன் எப்படி மாறிச்சு, இதுதான் ஸ்கின் டோனுங்க. ஓகேவா, ஸோ பேசிக்காக ஒரு கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்க், இந்த ஹைலைட்ஸ் இருக்கிற ஏரியாவில் செலக்டிவ் கலர் ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் பிங்க் ஏரியா தான். அதாவது எல்லோ கம் பண்ணுறேன், மெஜந்தா ஜாஸ்தி பண்ணுறேன், பிங்க் ஏரியா நிற்கிது பாருங்க. போதும், ரொம்பலாம் வேண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேவா, இப்போ நான் பாருங்கள் இப்படி இருந்த படத்தை இப்படி மாற்றிட்டேன். இப்போது நான் கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. சரிங்களா,
இப்போ நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தது. இங்கெல்லாமே டெப்த்து கம்மியாக இருந்தது. வேணால் கொஞ்சம் வேணாலும் பண்ணிக்கலாம். தேவையில்லை. ஏன்னா இந்த கழுத்தோட ஷேடோஸ் கீழே அடிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் டெப்த்து வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லோ ஜாஸ்தியாகும். எல்லோ ஜாஸ்தியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ப்ளூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எல்லோ கம்மியாகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஷார்ப்னஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அடுத்தது கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. லைட்டாக ஸ்மச் பண்ணி அதனுடைய ரிசல்ட் எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் ஃபெதர் 1 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஸ்மச் டூல் எடுத்துக்கிறேன். ஹார்ட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? ஹார்ட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா 40 தான் வச்சுருக்கேன். 40 இல்லை 30 நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. என்னென்னா நமக்கு தேவை சைனிங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல இந்த டெப்த்தெல்லாம் கரெக்டாக கொடுங்க. எந்த இடத்துல டார்க் கலர் இருக்கோ அந்த இடத்துல டார்க் கலர் கரெக்டாக கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஹைலைட்ஸ் வேணுமா, ஹைலைட்ஸ் கொடுத்துக்காங்க. அது மாதிரி இந்த கார்னர்லாம் கொஞ்சம் எந்த இடத்துல டார்க் வேணுமோ அந்த இடத்துல டார்க் அப்படியே ஸ்மச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஷேப் கரெக்டாக, ஓகேவா? இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். எவ்வளோ சைனிங் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ வெரி சிம்பிள் தான். ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், வந்துடும். நிறைய பேர் மவுஸில் இல்லைன்னு கேட்குறீங்க. இல்லைங்க, நான் வேறு கம்பெனி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மவுஸில் பண்ணுறதும் பெரிய விஷயம் இல்லை. மவுஸில் பார்த்திங்கன்னா ஸ்மச் பண்ணுறது ஈஸிங்க, வேக்கம்லேயும் பண்ணுறது ஈஸி தான். ஹேர் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மவுஸில். சரிங்களா? மற்றபடி ஸ்மஜ்ஜிங் எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் ஸ்மஜ்ஜிங் வந்து நீங்கள் ஹேர் ஆகட்டும், இது மவுஸ் ஆகட்டும், வேக்கம் ஆகட்டும், ரிசல்ட் கொடுக்கறது ஈஸியாக கொடுத்துடலாம். ஹேர் பார்ட் மட்டும்தான் மவுஸில் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் டிஜிட்டல் ஆர்ட் பண்ண முடியும். டிஜிட்டல் ஆர்ட் இல்லைங்க, ரெஜிஸ்டரேஷன் ஒர்க்கும் அது அப்படி தான். ஃபோட்டோஷாப்பில் எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸ்மஜ்ஜிங்லேயே முடிஞ்ச வரைக்கும் அந்த டீட்டெயிலெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. எங்கே ஷேடோஸ் வேணும், எங்கே டீட்டெயில்ஸ் ஹைலைட்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்மஜ்ஜிலேயே நம்ம கொண்டு வந்துடணும். ஓகே, சும்மா கலர் கரெக்ஷன் பண்ணி எப்படி லைட்டாக ஸ்மச் பண்ணுறது மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் பண்ணுற வெவ்வேறு வீடியோ பண்ணுவேங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லைவில் வரேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸே பார்த்திங்கன்னா ஒன்றும் புக் ஆகிட்டே இருக்குது. கிளாஸ் ஃபுல்லாக போகுது, ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டிக்கு கரெக்டாக வீடியோ அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் கிளாஸ் வீடியோவே ஒரு சிலதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுங்க. நம்ம எந்த மாதிரி கிளாஸ் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க, என் நம்பரை கடைசியில் நான் கொடுக்குறேங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒர்க் பண்ணணுன்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஜிட்டல் ஆர்ட் பண்ணணுன்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் டெப்த்து, ஏன்னா இன்னும் ஃபைனல் ஃபினிஷில் இன்னும் கலர் கரெக்ஷன் கொடுப்போம், இன்னும் டெப்த் ஆகுங்க படம். ஓகேவா? நான் பேசிக்காக நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லிப்ஸு
ஏன்னா ரொம்ப லைட்டாக தான் பண்ணுவேன், ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுங்கிறதுக்காக லைட்டாக ஸ்மச் பண்ணி விடுவேன். கீழே மட்டும் கொஞ்சம் டார்க் அப்ளை பண்ணி விட்டுருவோம். ஓகேவா, அந்த லிப்ஸோட கம்ப்ளீட் பண்ணுற இடம் மட்டும் லிப்ஸு தனியாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அதை இது பண்ணி விட்டுருவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் எடுத்து பண்ணும்போது கலர் கரெக்ஷன்ஸ் முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கலர் கரெக்ஷன், ஃபேஸ் மச்சு கலர் கரெக்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே ஈவனாக இருக்கணும், எங்கே டார்க் இருக்குதோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ ஈவன் டோன் பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் ஈவன் டோனாக இருக்கணும். அதே மாதிரி ஹைலைட்ஸ் அதே மாதிரி தான், சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஹைலைட்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுக்காங்க, இல்லைன்னா ஓவர் ப்ளீச் ஆன மாதிரி ஆகிடும் ஃபேஸில். ஓகேவா, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி பேச்சு பண்ணினது தான் இது. ஓகேவா, கலர் கரெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த டெப்த் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. இந்த மாதிரி டெப்த்து கொடுத்து ஃபுல் ஒர்க் பண்ணிங்கன்னா படம் அந்தளவுக்கு இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், கிளைண்ட் ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதாவது இமேஜ் ஆக்டர் நம்ம பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது எல்லாமே நம்ம கிளாஸ் ஒர்க் பண்ணணுதுங்க, சரிங்களா. அதாவது கிளாஸில் இதில் எல்லாமே இது எல்லாமே கிளாஸ் ஒர்க் தான். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஹேரு ஸ்மஜ்ஜிங் எந்த அளவுக்கு இருக்கணும் இதெல்லாமே நம்ம கிளாஸில் தெளிவாக எடுப்போம். ஓகே, அது மாதிரி லேடிஸ் ஹேர், சரிங்களா. இந்த லைன் ஹேர் ஆகட்டும், ஏன்னா டைம் ஆகுங்க எடுத்தாலும் சரி. இப்போ கிளாஸ்லேயே இப்போ ஒரு இமேஜ் நம்ம கம்ப்ளீட்டே 2 ஹவர்ஸும் கூட ஆகலாம், இல்லை 3 ஹவர்ஸும் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு நம்ம கிளாஸில் ஃபுல்லாக தெளிவாக எடுப்போம். ஓகேவா, அதே மாதிரி கிளைண்ட் ஒர்க் ஆகட்டும். ஓகேங்கண்ணா, ஹேர் ஒர்க்கு சிங்கிள் கலர் தான், சரிங்களா. பேக்ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ரியலாகவே க்ரியேட் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாற்றி வச்சு பண்ணணுதுங்க. ஆக்சுவலாக எல்லாமே ஃபேஸ் 4 ஃபேஸுமே சேஞ்சு. ஓகேவா, 4 ஃபேஸும் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணணுது. அதே மாதிரி இந்த ஷர்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்மளே ட்ரா பண்ணி அது மேட்ச் பண்ணிட்டோம். பழைய ஃபோட்டோ எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவை மாற்றி பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம எல்லாமே தெளிவாக கிளியராக எடுப்போம். அதே மாதிரி இப்போது உங்களுக்கு ஃபோட்டோஷாப் கிளாஸ் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு 3 பேர்த்துக்கு கிளாஸ் முடிஞ்சுதுங்க, 3 months கிளாஸ் முடிஞ்சது முதல்ல. இப்போ 45 days தான். இதில் என்னென்ன கிளாஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்காங்க. ஓகேவா, இதில் இருக்கிறத எல்லாமே நம்ம சொல்லி தந்துடுவோம். டெய்லி 1 hour வரும் கிளாஸு. ஸோ உங்களுக்கு இல்லை 1 monthல முடிக்கணுன்னாலுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இல்லை எனக்கு சார் எனக்கு வந்து வேணா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணார். திடீர்னு என்ன பண்ணிட்டார், சார் நான் இந்த மாதம் நான் கடை ஓப்பன் பண்ணுறேன், ஸோ குயிக்காக முடிச்சுடுங்க, அதில் எனக்கு என்னென்ன கோர்ஸ் மட்டும் வேணுமோ அதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டார். ஸோ இது மட்டும் தான் எடுத்தார் அவர். ஸோ இதுக்காக மட்டும் எடுத்ததுக்கு அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டியூரேஷனு ஃபீஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஃபோட்டோஷாப் டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸ்னாலும் 3 imagesங்க. நம்ம ரிசல்ட் எப்படி கொடுப்போங்கிறத பார்த்துக்கங்க. இதெல்லாம் மவுஸில் ஒர்க் பண்ணது தாங்க. மவுஸில் ஒர்க் பண்ணாலும் இந்த அளவுக்கு ரிசல்ட் நம்ம கொடுக்கலாம். அதாவது ஸ்மஜ்ஜிங் ரிசல்ட் இந்த அளவுக்கு மவுஸில் கொடுக்கலாங்க, சரிங்களா. ஹேர் பார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே என்னென்னா மவுஸில் பண்ணிவிட்டு அதுவாக மவுஸில் பென் டூலில் யூஸ் பண்ணி பண்ணுவோம் அந்த லைன் ஸ்ட்ரோக்குக்காக, சரியா. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் இது வாங்கிக்கிறது பெட்டர் தான் வேக்கம், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வீக் நம்ம இது ரிசல்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம டிஜிட்டல் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணது நான் எல்லாமே என்னோடய FB ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், என்னோடய FB லிங்க் பார்த்துக்கோங்க, இதுதான், சரிங்களா.
சஞ்சய் ரெவென்யூ இருக்கும், இல்லை ஆர்கே டிஜிட்டல்னு அடிச்சிங்கனாவே அதுவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜும் இதுதான். ஆர்கே டிஜிட்டல் 24x7 அடிச்சிங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். இதில் நான் ஒர்க் பண்ண ஃபைல் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கிளாஸஸ் ஒர்க்கும் போட்டிருப்பேன், என்னோடய ஒர்க்கும் போட்டிருப்பேன். சரிங்களா, எது கிளைண்ட்டு ஓகே சொல்கிறாங்களோ அந்த இமேஜஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.